சுப்ரீம் கோர்ட்ஸில் ஒரு முக்கியமான வழக்கு. தீர்ப்பு இன்னும் சில நிமிடங்களில். முதல்ல அப்பாஸ் வாதாட ஆரம்பிக்கிறார். இந்த வழக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. இது இந்திய முஸ்லிம்களின் கலாச்சார அடையாளம். ஒரு முஸ்லிமாக வாழ்கிறவன் இஸ்லாமிய சட்டங்களை மதிக்க வேண்டும். அதை விட்டுட்டு கோர்ட்டுக்கு வந்தது முழு கம்யூனிட்டியையும் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது. கல்யாணத்தை அவள் ஒரு விளையாட்டாக எடுத்துக்கிட்டா. கோபம் வந்ததும் குழந்தைகளோட வீட்டை விட்டு போயிட்டா. தன்னோட தேவைக்காக கோர்ட்டுக்கு போய் முஸ்லீம் சமூகத்தையே கெட்ட பேருக்கு கொண்டு வந்துட்டா. இந்த வழக்கை லோயர் கோர்ட்டே எடுத்துக்காமல் இருந்தால் இது இவ்வளவு தூரம் வந்திருக்காது. இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதனால நல்ல தீர்ப்பு கொடுக்கணும். அப்போது பானு பக்கத்தில் இருந்த ஒரு வக்கீல், நான் ஒரு முஸ்லீம் தான், அவள் சொல்கிறது தான் முழுக்க உண்மை அன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் ஷசியா பானுவை பேச அழைக்கப்படுறாங்க. அவள் மெதுவாக எழுந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என் பேர் ஷசியா பானு. இந்த பேரை எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப ஆசையோடு வச்சார். ஒரு வருஷம் முன்னாடி அவர் இறந்துட்டார். அவரை தூக்கிட்டு போகிறதுக்கே யாரும் வரல. எங்கள் அப்பா செஞ்ச குற்றம் ஒரு பொண்ணை பெற்றது தான். என் பசங்க செஞ்ச குற்றம் நான் அவங்களோட அம்மாவாக இருக்கிறது தான். என் பிள்ளைகளோட யாரும் பேச மாட்டாங்க, விளையாட கூட வரமாட்டாங்க. ஒரு அம்மாவா பசங்களுக்காக இந்த வழக்கை விட்டுடலாம்னு கூட நினச்சேன். ஆனால் இப்போ சத்தம் போடலைன்னா நாளைக்கு என் பையனும் இதே மாதிரி தான் நடப்பான். பெண்கள் இப்படித்தான் நினச்சிக்குவாங்க. நாளைக்கு என் பொண்ணுக்கும் இதே நிலை வரும். 9 வருஷம் கல்யாண வாழ்க்கைக்கு பிறகு திடீர்னு இன்னொரு கல்யாணம். அதனால தான் என் பசங்களோட வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ஒரு நாள் கூப்பிட்டு 3 வார்த்தை சொன்னார். 2000 ரூபா கொடுத்தாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நடு ரோட்டில் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. இஸ்லாமில் கல்யாணம் நம்பிக்கையால் உருவாகிற ஒரு உறவு. அந்த நம்பிக்கையை உடைக்கிறது இஸ்லாத்தை அவமதிக்கிறதுக்கு சமம். நான் ஒரு முஸ்லீம் பெண் தான், அதே நேரம் இந்திய குடிமகளும் தான். இந்த நாட்டில் மற்ற பெண்களுக்கு இருக்கும் உரிமை எனக்கும் இருக்குது. இன்றைக்கி எனக்கு நீதி கிடைக்கலன்னா நாளைக்கு எந்த குழந்தைக்கும் ஷசியான்னு பேர் வைக்க மாட்டாங்க. அந்த மௌனத்துக்கு பிறகு நீதிபதி தீர்ப்பு சொல்கிறாரு. குரானில் இருந்தாலும் சரி, இந்திய அரசியலமைப்பில் இருந்தாலும் சரி, விவாகரத்துக்கு பிறகும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் பராமரிப்பு வழங்கணும். இறுதியில் ஷசியா பானு வழக்கில் வெற்றி பெறுகிறாங்க.